வெல்கம் டு புத்தா டிபிசி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னாக்கா, இலக்கியத்தில் வழங்கக்கூடிய மிக மிக உயரிய விருதுகள் மத்திய அரசாங்கத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் சாகித்ய அகாடமி, மொழிபெயர்ப்பு விருது, யுவ புரஸ்கர், பால புரஸ்கர், பாரதிய பாஷா விருது. இந்த 5 விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஞானபீட விருது பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ 2024க்கு தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னாக்க ஆரா வெங்கடாச்சலபதி. எந்த புத்தகத்தை வாங்கியிருக்காருனாக்க திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 இந்த புத்தகத்துக்காகத்தான் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. அடுத்து சாகித்ய அகாடமியில் மொழிபெயர்ப்பிற்கான விருது யாருக்கு கிடைச்சிருக்குனாக்க விமலா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. நளினி ஜமிலா எழுதின எனது ஆண்கள்ங்கிற புத்தகத்தை மொழிபெயர்த்தமைக்காக இவருக்கு சாகித்ய அகாடமிக்கான மொழிபெயர்ப்பு விருதுக்கான விருது கிடைச்சிருக்கு. பார்க்க போகிறது பால புரஸ்கர் விருதுன்னு பேருங்க. எந்த புத்தகம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒற்றை சிறகு ஓவியாங்கிற நூலுக்காக விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு பால புரஸ்கர் விருது கிடச்சிருக்கு. பால புரஸ்கர்னால் குழந்தைகளுக்கான நூலை சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்க போகிறது யுவ புரஸ்கர் யார் கொடுத்துருக்காங்க? லட்சுமிகர் அவருங்க கொடுத்துருக்காங்க. எந்த புத்தகம் பார்த்தோன்னா உங்களுக்கு கூத்தொன்று கூடிற்றுங்கிற புத்தகத்துக்காக லட்சுமிகர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா, ஞாபகம் வச்சு. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்தியாவுடைய பெருமை மிக விருதான பாரதிய பாஷா விருது பார்த்தோன்னா கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் எழுதிய சஞ்சாரங்கிற நூலுக்கு தான் பார்த்தோன்னா உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நம்ம கடைசியாக பார்க்க போகிற விருது 59வது ஞானபீட விருது 2024க்கு வினோத்குமார் சுக்லாங்கிற ஒரு ஹிந்தி பாயிண்ட்டுக்கு தான் இந்த ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. ஞானபீட விருதை பற்றி நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். பட் லாஸ்ட்டாக தமிழில் பார்த்து 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் அகிலன், இன்னொருத்தர் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜெயகாந்தங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தேங்க்யூப்பா.